I want to bring in Gubendran. Gubendran has a nice question. Sir, Nazar sir, my question. Sir, இந்த மாதிரி ஒரு precarious situation industry face பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல generally businessmen including MSMEs என்ன மாதிரி mistakes பண்ணுவாங்க? ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டு வேற ஏதாவது ஒரு நம்ம பண்றது வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய ஒரு லாஸுக்கோ வேற ஒரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல நம்ம டிராவல் பண்றதுக்கோ கொண்டு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் நீங்க கொடுக்கணும்னா என்ன சொல்றீங்க சார்? தேங்க்யூ. நம்பர் 1, பங்க் ஆகி வந்துருவாங்க. ஏன்னா மூளை வேலை செய்யாது. ஏன்னா நமக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்களா தெரியும். ஒரு 20 பேர் வேலை பார்க்குற ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த 20 பேருக்கு சம்பளம் கொடுக்கறது வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியும். 4 மாசம் கழிச்சு இந்த பிஸ்னஸே நம்ம கையில் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத திங்கிங்கத்தை விட இந்த 20 பேருக்கு எப்படி நம்ம சம்பளம் கொடுக்க போறோம், இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு நமக்கு கேட்டாங்கன்னா என்ன செய்ய போறோம், ஒண்ணுமே இல்லையே நம்மகிட்ட, அப்படியே கேஷ் ஃப்ளோ நின்று போச்சா, எங்க இருந்து வந்து உங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு பங்காயி ஒரு மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் முதல்ல அதை விட்டு வெளியே வரும். we are not going to face any trouble, we will be successful அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு நம்மளே முதல்ல கொண்டாடணும். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆண்டர்பிரனர் இஸ் நாட் அன் ஆர்டினரி பர்சன். நோ, அதாவது யாரும் ஆண்டர்பிரனர் ஆயிரும் முடியாது. ஆண்டர்பிரனர் இஸ் அன் ஆண்டர்பிரனர், இட்ஸ் அ டிஃபரன்ஸ் ஸ்பேஸ். இது வந்து தனியான விஷயம். அது வந்து நின்று அது வந்து ஒரு சும்மா ஒரு 5 பேர் வச்சுட்டு தொழில் நடத்துறவா இருந்தாலும் சரி, 500 பேர் வச்சு தொழில் நடத்துறவா இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே மைண்ட் செட் ஒன்று தான். பெரியவங்க நிறைய பேருக்கு வசதி கிடைக்குது, நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வளர்ந்துடுறாங்க. பட் ஆண்டர்பிரனரா இருக்கிறவர் 50 பேர் வச்சிருந்தாலும் அந்த 50 பேருக்கு அவர் தான் வந்து he is the kind of a motivation and he is an entrepreneur. முதல்ல தைரியத்தை முதல்ல வரணும். நம்பர் 1. இது வந்து கொஞ்சம் இழந்துருவாங்க, எல்லாருமே பயந்துருவாங்க, சின்ன சின்ன விஷயங்களை வந்து பயப்படுவாங்க. நம்பர் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் வந்து கலந்துரையாடல் பண்ணி ஒரு டிஸ்கஷன் பண்ணி டிசிஷன் எடுக்கிற ஒரு நார்மல் பர்சன் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து இன்ட்ரோவர்ட் ஆயிடுவார். உள்ளே எப்படி கேட்கறது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்கிட்ட ஒரு டிரைவர் இருக்காரு. என் டிரைவர்கிட்ட வந்து எப்பா 3 மாசம் சம்பளம் கொடுக்குறேன், நீ என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னா என்ன சொல்லுவான்னு எதிர்பார்ப்போம். அவன் வந்து இல்லை சார் எனக்கு மாசம் எவ்வளோவாவது கொஞ்சமாவது கொடுங்க சார் எனக்கு அப்படி சொல்லுவான். அப்படி இல்லைன்னா இல்லை சார் எனக்கு சம்பளம் வேணும்னு சொல்லுவான். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், என்ன சார் நான் 20-15 வருஷமா இருக்கேன், எனக்கு தெரியாதா, நான் ஏதாவது பண்ணி எங்கள் அண்ணன் என்னென்ன தம்பிகிட்ட வாங்கி சமாளிச்சுக்கிறேன் சார், 3 மாதம் தான் சார், எனக்கு சம்பளமே வேண்டாம் சார், நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவான். இந்த 3 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நான் கேட்டால் தானே சொல்லுவா. அப்போ வந்து யூ ஹாவ் டு இன்வால்வ் எவ்ரிபடி. திஸ் இஸ் நம்பர் 2. நம்பர் 3, இப்பவுமே இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் வரும்போது அஸ்யூமிங் தட் 14ஆம் தேதியோட எல்லாம் முடிய போகுது, நல்லா ஆரம்பிக்க போறாங்க, இந்த ஹோல் மார்க்கெட் இஸ் கோயிங் டு ஓப்பன்னா என்ன பண்ணுவீங்க? 30ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது என்ன பண்ணுவீங்க? இல்ல மே 30ஆம் தேதி தான் ஓப்பன் ஆக போகுது என்ன பண்ணுவீங்க? ஒரு 3-4 இதுல நம்ம திங்க் பண்ணி வச்சுக்கணும். we should be prepared. 15ஆம் தேதி ஏப்ரல்ல ஓப்பன் ஆக போகுதுன்னா அதுக்கு ஒரு 30ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுதுன்னா அதுக்கு பிளானிங் வச்சுக்கணும். இன்னொரு 1 மாசம் ஆக போகுதுன்னா அதுக்கு ஒரு பிளானிங் வச்சுக்கணும். பேசிக்கலா நிறைய தைரியத்தை வளர்த்துக்கணும். அதுக்கு வந்து தைரியத்தை வளர்த்துக்கிறதுக்கு வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணணும், நண்பர்கள்ட்ட பேசணும், வேலை பார்க்குறவங்ககிட்டே பேசணும். ஆனால் இந்த டிரைவர் உதாரணம் தேர்வு சொன்னா, என் டிரைவர் வந்து டெய்லி என்கிட்ட வந்துட்டு இருக்கா, 10 வருஷமா வந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த டிரைவர்கிட்ட வந்து அவருக்கு ஒரு சம்பளம் கொடுக்கறத பத்தி நானே யோசிச்சு அப்படி மருங்கி இருக்கிறத விட பெட்டர் டு டாக் டு. என்னப்பா நினைக்கிறேன், எனக்கு 3 மாசத்துக்கு சம்பளம் கொடுக்க இருக்கிற பணத்தை வந்து மற்றவங்களுக்குலாம் கொடுக்க வேண்டியிருக்கு, உன்னால எவ்வளவு சமாளிக்க முடியும்? என்ன சொல்லுவான், அதிகபட்சம் அவனுக்கு 10,000 ரூபாய் சம்பளம்னு என்ன சொல்லுவான், 5,000 ரூபாய் கொடுங்க சார் மாசத்துக்கு சமாளிச்சுக்கிறேன் சார் சொல்லுவான். இல்லை எனக்கு பணமே வேண்டாம் சார், எனக்கு சேவை வச்சிருக்கேன் சார், நான் பார்த்துக்கிறேன் சார் சொல்லுவான். இல்லை எனக்கு சம்பளம் வேணும்னு சொல்லுவான். அவ்வளோதானே. ஸோ யூ ஷுட் ஐ திங்க் இட் இஸ் டைம் ஃபார் அஸ் டு ஓப்பன் அப் டு பீப்புள் ஃபார் சொல்யூஷன்ஸ். என்ன சொல்யூஷன் வந்தாலும் அதுக்கு அத்தாப்புல நம்ம பண்ணிக்கலாம். இந்த தப்பை தான் பண்ணுவாங்க, அப்படியே இன்ட்ரோவர்ட் ஆகி உள்ள போயிடுவாங்க, பயந்துருவாங்க, கரேஜ் போயிடும், என்னமோ வாழ்க்கையே காலி ஆயிடும். என்ன ஆயிடும், காலி ஆகி திரும்ப ஆரம்பிச்சிட்டு போறோம். அவ்வளவுதானே. எல்லாமே இப்போ 100 பேர் இண்டஸ்ட்ரி வைக்கிறாங்கன்னா 100 பேருமா ஜெயிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் தான் ஜெயிக்கிறாரு. அப்படிங்கும் போது எவ்வளோ ஒரு இதுல நம்மளும் ஜெயிக்க போறோங்கிற ஒரு தைரியம் இருக்கணும், நமக்கு மேல நமக்கு நம்பிக்கை வரும். இதுதான் டைம். யூ ஹேவ் டு பி வெரி வெரி ஸ்ட்ராங் இன் யுவர் மைண்ட் அண்ட் இன் யுவர் திங்கிங். கீப் ரீடிங் சக்சஸ் ஸ்டோரிஸ். நான் சொன்ன மாதிரி புக்ஸை நிறைய படிங்க. திஸ் த டைம் we should read good books and hear a lot of motivational speeches. Thank you. Thank you. Almost in a relevant, இப்ப நீங்க சொன்ன மெசேஜுக்கு ஒரு relevant question வந்திருக்குங்க. What are the skills required for entrepreneurs to develop during this lockdown? One வந்து இந்த lockdown முடிஞ்சா கூட what are the skills that are absolutely essential for entrepreneurs? General skill வந்து கரேஜுங்க.
கரேஜ் அண்ட் ஆட்டிடியூடு, இந்த ஒரு கரேஜியஸ் ஆட்டிடியூட இந்த ஜெயிக்க போற ஒரு உணர்வோட தான் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு வரணும். ஜெயிப்போமா இல்லையா, போயிருமா வந்துருமாங்கிற யோசிச்சு வரக்கூடாது. நிறைய கரேஜ் வேணும். நம்பர் 2, எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழிலோட ஆழத்துக்கு போய் பார்த்து ஆழத்துக்கு போய் அதனுடைய சாதக பாதங்களை பார்த்து இந்த தொழில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த தொழிலுக்குள்ள இறங்கணும். ஒரு டெய்லரிங் இன்ஸ்டியூட் வைக்க போறீங்கன்னா, எனக்கு டெய்லரிங்கே தெரியாது, ஆனா நான் ஒரு 4 இன்ஸ்டியூட்டர் வச்சுக்கிட்டு ஒரு டெய்லரிங் இன்ஸ்டியூட் வைக்கணும்னு நினைக்கிறோம். முதல்ல டெய்லரிங் கத்துக்கணும். டெய்லரிங் கத்துக்கிட்டு நம்ம கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 10 இன்ஸ்ட்ரக்டர் வச்சுக்கிட்டு டெய்லரிங் இன்ஸ்டியூட் வைக்கலாம். கம்ப்யூட்டரே தெரியாதவங்க வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் வைக்க முடியாதுங்கிற மாதிரி இல்லாம, ஸோ அது 2வது அது பண்ணிக்கணும். 3வது வந்து ஜெயிச்சிருவோங்கிற மனநலம் இருந்துட்டே இருக்கும். ப்ராப்ளம் இல்லாம லைஃப் இருக்கவே இருக்காது. நீங்க வந்து ஒரு கார் எடுத்துட்டு நீங்க வந்து ஒரு 15 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு 50 தடவை பிரேக் போடுறீங்க. அப்போ வந்து ஒவ்வொரு இடம் அப்படியே பிரேக் போடாமலே நீங்க 50 கிலோமீட்டர் நம்ம இந்த கார்ல போக முடியாது. அப்போ வந்து எவ்ரி திங் ஹேஸ் பிளஸ் அண்ட் மைனஸ். நீங்க வந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு சேலஞ்சு, அந்த சேலஞ்ச் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணி போயிட்டே இருப்போம்னு நினைக்கணுமே தவிர அப்படியே ஸ்மூத்தா எல்லாமே போகும்னு நினைக்கக்கூடாது. அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், ஆண்டர்பிரினரா வரணும் அப்படின்னு திங்க் பண்ணா நீங்க வந்து யூ ஷுட் ஹவ் லாட் ஆஃப் கட்ஸ், லாட் ஆஃப் கரேஜ், லாட் ஆஃப் பேஷன்ஸ். நிறைய இடங்கள் அவமானப்படுவோம், நிறைய இடங்கள்ல நம்மளை கேவலப்படுத்துவாங்க, நிறைய இடத்துல நம்மளே வந்து எதுக்காக வேண்டாத வேலையை நான் வந்து வேலையை விட்டுட்டு ஐ வாஸ் இன் வெரி பிக் பொசிஷன், ஐ வாஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள், ஐ ஹேட் எவ்ரிதிங் ஐ வாண்டட் ஃபார் அ லைஃப். when I started, most of my family members told, இது மாதிரி பிரார்த்தனை தான் உண்டா, வேண்டாத வேலையை பார்க்குறியா அப்படின்னு. ஸோ காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போல்லாம் வந்து ஐ ஆல்சோ ஃபெயில்டு. அவங்க சொன்ன மாதிரியே 4 வருஷத்துல ஃபெயில் ஆகி தெருவில் இருக்கிற மாதிரி நிலைமைக்கு வரும்போது அவங்க எல்லாமே சொல்லி காட்டினாங்க. அப்போ கூட நான் ஐ நியூ தட் வாட் இஸ் கோயிங் டு பி த எண்ட் ஐ எம் கோயிங் டு பி சக்சஸ்ஃபுல், தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மனநிலை இருக்கிறவங்க தான் வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியுங்கிறது வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். வி ஷுட் கீப் ஃபைட்டிங். ஒரு ஒரு இடத்துல மேல வர்றது இம்பார்ட்டன்ட் இல்லை, மேல வந்து அந்த இடத்துல நம்மளை தக்க வச்சுக்கிறது அதோட இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால the best quality is attitude to succeed. Second, you need to have lot of courage. You need to have lot of courage to make that, to bring that success. These are the 2 entrepreneurial qualities. And third important quality, keep updating yourself in terms of knowledge, in terms of technical things, in terms of your own industry. அது வந்து இண்டஸ்ட்ரி வந்து நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கு. 4வது, ஒரு லெவலுக்கு வர்ற வரைக்கும் தேவையில்லாம நிறைய அது மற்ற விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு 5 வருஷம் வர்ற வரைக்கும் நமக்கு வந்து மற்ற சிந்தனை வரக்கூடாது. இன்னும் இந்த ஒரு வீடு வாங்கிடலாமா, பெரிய கார் வாங்கிடலாமா, வீட்டுல கல்யாணத்தை வச்சிடலாமா, இல்ல இப்படி பண்ணிடலாமா, இல்ல நம்ம வந்து பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில போய் சேர்ந்துக்கலாமா, மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு 5 years you have to give your time to the industry which you have started. Thank you. Thank you, Mr. Nazar. I want to invite Kirti Giri. Kirti has a very pertinent question. Yes, sir. Hello, this is Kirti Giri from Coimbatore, sir. Yes, Kirti. Yes, sir. Sir, ஆமாங்க. Sir, in fact, I run a school in Pollachi and I also run a digital marketing firm in Coimbatore. Good. I have 2 questions with me. The first question is about நம்ம generally இந்த organic products, healthy productsனாலே வந்து price range வந்து premium தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு general mindset இருக்குங்க. ஸோ அது வந்து உண்மையாலுமே அப்படிதானுங்களா, அல்லது வந்து ஒரு நார்மலான பீப்புளுக்கு கூட ஒரு ஆவரேஜான ப்ரைஸ்ல ஹெல்தியான ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸை கொடுக்க முடியுங்களா? திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார். அண்ட் செகண்ட் கொஸ்டின் இஸ், ஒரு டெவஸ்டேட்டிங்கான ஃபெயிலியர் வந்து ஒரு பிசினஸ் மேனுக்கு வருது அப்படின்னா, அண்ட் அந்த காலகட்டத்துல என்னென்ன ஸ்டெப்ஸ் அவங்க எடுக்கணும் சார்? தேங்க்யூ சார். நம்பர் 1, தேங்க்யூ. நம்பர் 1, நீங்க கேட்ட மாதிரி பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஒரு ஆர்கானிக்கும் நான் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இஸ் ஒன்லி 20%. பட் ஏன் இந்த ஃபேன்சி ப்ரைஸ் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு, இல்லை இந்த மேனுஃபேக்சர்ஸே வைக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு ஆட்டா வந்து ஒரு நார்மல் ஆட்டாவுக்கும் ஒரு ஆர்கானிக் ஆட்டாவுக்கும் என்ன வித்தியாசம்னா 20% தான் வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வித்தியாசம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நார்மல் ஆட்டா 20 ரூபான்னா ஒரு ஆர்கானிக் ஆட்டா 30 ரூபா இருக்கும். 50% டிஃபரன்ஸ் இருக்கும். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மார்க்கெட் பிடிக்கிற வரைக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான ஓவர் ஹெட்ஸா அந்த ப்ராடக்ட் தான் தாங்கியாங்க. ஸோ த மூவ்மெண்ட் வில் பி லெஸ் ஃபார் அ பிகர் ப்ராடக்ட், ஃபார் அ நியூவர் ப்ராடக்ட், ஃபார் அ இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட். ஸோ அது வந்து ஒரு ஃபெமிலியர் ஆகி அந்த ப்ராடக்ட்டுக்கு கிளிக் ஆகிற வரைக்கும் அந்த ப்ராடக்ட்ல உள்ள எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அந்த ப்ராடக்ட் தான் தாங்கி ஆகுங்கிறதுனால கொஞ்சம் பெருசா இருக்கும். நம்பர் 3, பழைய மாதிரி இல்லாம இப்போ வந்து
ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ஆர் ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் ஆர் இந்த மாதிரி இன்னோவேஷன்ல வர ப்ராடக்ட்ஸ் கூட ஒரு மாசா போற வரைக்கும் கொஞ்சம் கூட வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் போட் நீங்க when they introduce you can see that they came out with the all fancy prices and it went well. பட் ஸ்லோவா போக போக அவங்க வேரியன்ஸ் மற்ற வேரியன்ஸ் கொண்டாட காமன் வேரியன்ஸ் கொண்டாட பிரைஸ் அப்படியே குறைச்சே கொண்டாண்டாங்க. ஸோ அது மாதிரி வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு அக்செப்டன்ஸ் வர்ற வரைக்கும் அந்த காஸ்ட்டை பூரா அந்த ப்ராடக்ட் தான் தாங்கணும் அப்படின்னா they have to add some value to that cost. Otherwise I think as it gets accepted it will come to a normal thing. That's number one. Number two, for your இந்த மாதிரி டெவாஸ்டேஷன் பிசினஸ்ல வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க பழைய லிஸ்ட் தான் இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது அந்த ஒரு 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 வந்து ஒரு 15 வருஷமா நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துட்டு வர்றீங்க. அந்த 15 வருஷமா நீங்க எப்படி இருந்தீங்கிறத பொறுத்து தான் அந்த வெற்றியை தோல்வியை உங்களை சுத்தி இருக்கிற சமூகம் பார்க்கும். 15 வருஷமா நம்ம நார்மலா எல்லாத்தையுமே நல்லா நல்லா இதா நல்ல ஆட்டிடியூட எல்லாத்தையும் நல்லா பழகி நம்மளுடைய சொந்த விஷயத்திலேயே ஒழுக்கமா இருந்திருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தோல்விக்காக அந்த சமூகமே வரும். இல்லைன்னு சொன்னா அந்த தோல்வி எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி கைகுட்டி சிரிப்பாங்க. இதான் ரெண்டுதான் வித்தியாசம். அதனாலதான் வந்து எப்படி வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில ஜெயிச்சு போகும்போது வளர்ந்து வரும்போது நம்ம எப்படி நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கிறோமோ, எப்படி ஹம்பிளா இருக்கிறோமோ, எப்படி ஒரு இன்டெகிரிட்டியை விடாம நம்ம ஆப்ரேட் பண்றோமோ, அந்த வெற்றியோ அந்த பணமோ அந்த ஜெயிப்போ நம்ம தலைக்கு போகாம நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டா இருந்தோம்னா தப்புன்னு கீழே விழும்போது கை கொடுக்கறதுக்கு நிறைய ஆளுநர் இருப்பாங்க. ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களே வந்து நமக்கு வந்து ஒரு சால்வேஷன். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். when I failed in மன்னா மசாலா, அது வந்து பெரிய அதாவது அந்த காலத்திலே கோடிக்கணக்கான ஒரே நேரத்தில் we took a decision. ஒரு 6 மாசத்துக்கு கம்பெனி மூடிட்டோம். when we went and approached our bankers with all the business decisions, இந்த மாதிரி இந்த ரீசன்னால மூடுறோம், இவ்வளவு கடன் இருக்கு, ஆனா நான் கட்டிடுவோம், பட் எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு நாங்க சொல்லும்போது accepted. because what is important is ஒரு 5 வருஷமா நான் உங்கள்கிட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது they have understood me or I have marketed myself, my company to them. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 3, நல்ல நண்பர்கள் சம்பாதிச்சு வச்சிருப்பீங்க. அந்த நண்பர்களை இந்த முன்னாள் காலத்துல எப்படி நீங்க வந்து மேனேஜ் பண்ணீங்க, அவங்களை எப்படி நீங்க நடத்துனீங்க, உங்களை அவங்க எப்படி நடத்துனாங்க. அதுதான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சோதனையான காலகட்டங்கள்ல வந்து சொந்தங்கள் நம்ம கூட நிக்கிறத விட நட்பு கூட நல்ல நண்பர்களை சம்பாதிச்சு. ஏன்னா நீங்க வந்து எனக்கு வந்து ஊருக்கு போகணும், எனக்கு 5000 ரூபா கூட இல்லை, திடீர்னு நான் வந்து அவசரமா ஒரு டெண்டர் போகணும், பெங்களூர் போகணும், 5000 ரூபா வேணும்னா கூட நீங்க மற்றவங்ககிட்ட கேட்கறது கூச்சப்படுவீங்க, நண்பர்கள்ட்ட கேட்க கூச்சப்படுவீங்க. அப்போ பழக்கத்துக்காக சொல்லலை, ஒரு மனசு விட்டு பேசுறதுக்கோ ஒரு உண்மையை சொல்றதுக்கோ நம்ம வந்து நல்ல நண்பர்களை, அதுக்காக நிறைய பேர் 50 பேர் ஒன்றும் அவசியம் இல்லை, நல்ல நண்பர்கள், உற்ற நண்பர்கள், நமக்கும் அவங்க உண்மையா இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம உண்மையா இருப்பாங்கிற மாதிரி ஒரு கிவ் அண்ட் டேக்ல வந்து ஒரு 4-5 நண்பர்கள் with whom you can discuss everything. எப்பா எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா, நாளை காலையில எனக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் போல் இருக்குன்னு பேசுற அளவுக்கு ஒரு நல்ல நட்பை நீங்க எப்பவுமே நல்லா இருக்கிறவங்களும் சம்பாதிச்சு வச்சுக்கணும். அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். வளர்ந்தால் நல்லது. எங்கேயாவது விழுந்தானா டக்கு 10 கை வரும், கை கொடுக்குது. பணம் கொடுத்து அதே பண்ண வேண்டாம். அந்த நேரத்தில் நமக்கு பணமே பிரச்சனையாவே தோணாது. பட் என்னன்னா நம்மளை வந்து உட்கார்ந்து ஆறுதல் படுத்தி நமக்கு ஒரு நல்ல ஆலோசனைகள் சொல்றதுக்கு, நம்ம மனசு விட்டு பேசுறதுக்கு ஆள் இல்லாம போயிடக்கூடிய சூழ்நிலை தான் நம்மளை கொல்லும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னால ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார் இந்த கொரோனால. அவருக்கு கொரோனா இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆஸ்பத்திரியில. அவர் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த வீட்டுக்கு சுத்தி இருக்க பக்கத்துல இருக்கிறவங்க, வெளியே இருக்கவங்க எல்லாம் இவன் கொரோனாவுக்கு போய் டெஸ்ட் பண்ணிட்டு இல்லைன்னு வந்துட்டான். அவங்க படுத்துன பாட்டு திரும்ப போயிருக்காரு. அவர் திரும்ப போய் பார்த்துட்டு திரும்பவும் டெஸ்ட் பண்ணி திரும்ப இல்லைன்னு திரும்பனா ஆஸ்பத்திரியில் வைப்பாங்களா அனுப்பிட்டாங்க. இந்த சுத்தி இருக்கிற சமூகம் அவரை படுத்தின பாடுல அவர் தற்கொலை பண்ணிட்டாங்க, தூக்கு போட்டு செத்து போயிட்டாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, what is important is we are all sentimental people, we also have lot of connections to the society. அப்போ வந்து when success comes we should be very very balanced. When failure comes, such balances will help. There will be always helping hands which will lend you happiness and some kind of a comfort through your friends. Friends சம்பாதிக்கிறதாக லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பணம் எல்லாம் யார் வேணாலும் சம்பாதிச்சுக்காங்க, நல்ல நண்பர்களை சம்பாதிச்சீங்கன்னா நீங்க பெரிய பணக்காரர். Thank you so much, sir. Thank you, sir. Srinath, you have a question about food processing business. Can you come online and ask? Hello. Yes, Srinath. Yeah. Sir, good evening, sir. I'm Srinath from Chennai, sir. Yes, Srinath. Good evening. Sir, actually, for anyone who want to enter into food manufacturing business, sir,
Can you please kindly advise how to select the right potential products, sir? Because the food industry it's very wide and open, sir. And food processing இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி ட்ரிங்க் செக்மெண்ட், ஸ்நாக் செக்மெண்ட் நிறைய இருக்குங்க சார். எங்க பார்த்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதனால கரெக்டான ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் நம்ம ப்ராடக்ட், இதுதான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போறோம் அப்படின்ட்டு எப்படி செலக்ட் பண்றது சார்? அது அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒன்று நிறைய பேசலாம், நிறைய மீட்டிங்ஸ் போகலாம். இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் லைக் TiE கேன் ஹெல்ப் யூ. தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, நிறைய படிக்கணும். இப்போ யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யூ ஹேவ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆடியோஸ், வீடியோஸ் டு கைட் யூ. நம்பர் 2. நம்பர் 3, ஒரு சின்ன விஷயம். என்னோட கசின் பிரதர் ஒருத்தர் இந்த தோசை மாவு, இட்லி மாவு, வடை மாவு அந்த மாதிரி சிக்ஸா பண்ணாரு. ஒரு ஏரியால ஆரம்பிச்சார். இன்னைக்கு ஹி சப்ளைங் ஆல் ஓவர் சென்னை. ஒரு 6-7 வேன்ஸ் வச்சு ஒரு 1000 கடைகள், ஒரு 200 இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துக்குமே காலையில் 4 மணிக்கு புறப்பட்டு 10 மணி வரைக்கும் சப்ளை பண்ணி திரும்ப அது மாதிரி இந்த தோசை மாவு, இட்லி மாவு, வடை மாவு அந்த மாதிரி பண்றாரு. இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னு சொன்னா, சாதாரணமா அவருடைய மாமா ஒருத்தர் ஹி வாஸ் கைண்ட் ஆஃப் செஃப் என்ன சம் ஹோட்டல். அந்த ஹோட்டலை மூடிட்டாங்க தஞ்சாவூர்ல. மூடின உடனே எப்ப நான் உனக்கு வடையும் சமோசாவும் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்றாரு, அந்த வடை சமோசா அந்த போட வச்சு அந்த சமோசாலேயே என்ன பண்ணாரு, வடைய சமோசான்னு 2ஐயும் போட்ட ஆரம்பிச்சு வடையை விட்டாரு. சமோசா போட்டு வச்சு நிறைய வேரியன்ஸ் ஆஃப் சமோசா இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இன்னோவேஷன் அகைன். ஒரு சமோசான்னு இல்லாம அந்த உருளைக்கிழங்கு சமோசா, இந்த மாதிரி சமோசா நிறைய வேரியன்ஸ், ஒரு 10 வேரியன்ஸ் வச்சு வெஜிடேரியன் சமோசா, நான் வெஜிடேரியன் சமோசான்னு கொண்டாந்து அந்த ஷெல்ஃப் லைஃப் 3 நாளைக்கு வச்சு நிறைய டெக்னிக்கலா போய் பார்த்து நிறைய இடத்துல பண்ணி அது டெக்னிக்கலா இது பண்ணி இன்னைக்கு சென்னையில எல்லா கடைகளுக்கும் சப்ளை பண்றாரு. சென்னையை தாண்டி பெங்களூருக்கும் போயிட்டாரு. அங்கேயும் ஒரு இது பண்றாரு. ஸோ இந்த மாதிரி இது ஒரு 2வது. 3வது என்கிட்ட முன்னால் வேலை பார்த்த ஒரு நண்பர் என்ன பண்ணாரு, எங்க கப்பலில் இருந்தவர். அவர் திடீர்னு என்ன பண்ணார், ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டார். மாட்டி அவர் இந்த மார்க்கெட்டிங் போக முடியாது. இட் கேனாட் கோ ஃபார் மார்க்கெட்டிங். அவர் இம்மொபைல் ஆயிட்டார். அவர் என்ன பண்ணார், சின்னதா ஒரு பாதாம் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் எங்கேயோ போய் படிச்சு பார்த்துட்டு நம்ம அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஏதோ கோர்ஸ் நடத்தாங்கன்னு சொல்லி 4 நாள் கோர்ஸ் போயிட்டு ஒரு பாதாம் மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன பாட்டில் தான் பண்ணாரு. 10 கடைக்கு சப்ளை பண்ணாரு. அந்த கடைகள்லயே இந்த இன்னொரு ஃபிளேவர்ல கொடுங்க, இன்னொரு ஃபிளேவர்ல கொடுங்க. இன்னைக்கு ஒரு 18 ப்ராடக்ட் வச்சிருக்காரு. 18 ப்ராடக்ட் ஒரு செக்யூர்ட் ஏரியா. மதுரை மட்டும் சப்ளை பண்ணுவார். மதுரை, காரைக்குடி, திண்டுக்கல் அந்த மாதிரி அந்த ஏரியாக்குள்ள மட்டும்தான் சப்ளை பண்ணுவாரு. கடனே கொடுக்க மாட்டாரு. 10 பாட்டிலோட 10 பாட்டில் கொடுப்பாரு. 10 பாட்டிலுக்கு துட்டு கொடுத்துடணும். 50 பாட்டிலோட 50 பாட்டில். ஏன்னா அவரை பொறுத்தளவுல கடன் கொடுத்தா தாங்காதுன்னு தெரியும். ஸோ he has set rules. He has selected a correct product. He has created a system. He is not having kind of a sabalam. He is very clear. He is not going to go out of Madurai. இந்த சென்னையில வியாபாரம் பண்றவர் நம்ம சென்னை விட்டு வெளியே போறதே இல்லை. நான் பெருசா சென்னையிலேயே இவ்வளவு வாய்ப்பு இருக்கும்போது நான் எதுக்கு பெங்களூர் போகணும், நான் எதுக்கு ஹைதராபாத் போகணும், நான் எதுக்கு டெல்லி போகணும்? When the opportunity is plenty in Chennai, I use this. So you have to make resolutions of the 1 selection of product, 2 selection of territory, number 3 innovations, number 4 your systems. நான் சொன்ன பார்த்தீங்களா, பணம் எல்லாம் கொடுக்கறது இல்லை. 10 ரூபாய்க்கு தான் வைக்கணும், 10 ரூபா பணம் வாங்கி கொடுத்துக்கிறது. So these are the systems. These 4 will speak. will decide the success of that industry. இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட் செலக்ட் பண்ணீங்க, நல்ல சிஸ்டம் செலக்ட் பண்ணீங்க, டெக்னிக்கலா ஒர்க் பண்ணுங்க, add innovations to it, and I think success is yours. Thank you. Okay, the question நான் அப்படியே படிச்சிடுறேங்க. It is who were your mentors and friends, especially நீங்க the tough time சொல்லும்போது you mentioned that you really received some good help and you received mentorship. Now is a good time for you to pay your gratitude back, Mr. Nazar. I don't want to name them because there's not 1 or 2. See, every one of my bosses. நான் சொன்னல 1983 I joined as a medical representative. I started reporting to a person called Mr. Vijayakumar. அதுக்கப்புறம் நான் இண்டஸ்ட்ரி விட்டு நான் ஒர்க் பண்ற வரைக்கும் there were around 20-25 people to whom I was reporting. Or there were some people who were reporting to me when I was in the higher positions.
இதுல வந்து ஒரு cream of people, around 8-9 people are still in contact and we are very very close. நம்பர் 2, என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்க நிறைய நண்பர்கள் இருக்கோம். அதுல ஒரு 3 பேர் ரொம்ப க்ளோசஸ்ட் இருக்காங்க. அதுல வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா என்னுடைய நண்பர்கள் ஒரு 2 பேர் ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. I don't want to name them at this time. This is not required because ஆத்மார்த்தங்கும் போது நான் வந்து என்னோட மனசுல அவங்களை வச்சிருக்கேன். அதனால என்ன இம்பார்ட்டன்டான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அவங்களுக்கு உண்மையா இருந்திருக்கேன், அவங்க எனக்கு உண்மையா இருந்திருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் அண்ட் வி ஹாவ் டு மெயின்டைன் தட் கைண்ட் ஆஃப். நான் என்ன இவன்ட்டு ஏதாவது சொன்னா நாளைக்கு ஏதாவது இது பண்ணிக்கோணும்னு அது மாதிரி இல்லாம, எந்த விதமான ஒரு சந்தேகத்துக்கோ ஒரு பொறாமைக்கோ இடம் கொடுக்காம, என்னோட வளர்ச்சியில அவரும் சந்தோஷப்பட்டிருக்காரு, அவர் வளர்ச்சியில நான் சந்தோஷப்பட்டிருக்க மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நட்பை வளர்த்து வச்சுக்கணும். தட்ஸ் ஹவ் தேர் ஆர் மெனி மெனி பீப்புள் who are a kind of mentors, a kind of people who have supported me when my times were bad. Thank you. Excellent. Thank you so much. I want to ask Mr. K. Vinod, you have a question about market share. Sir, கேட்க முடியுமா? Hello. Yes, Mr. Vinod, how are you? I am Vinod. Fine, sir. Fine, sir. Yes, Tanjore member, sir. Oh, very good. I met you there. Yes, sir. Yes, sir. Actually, இப்போ செல்ஃப் ஹைஜீன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா நம்ம சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இந்த கோவிட்னால எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸே கிரியேட் ஆயிருக்கு. எல்லாருமே பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஹெல்த்தி அப்படின்ட்டு கொஞ்சம் இருக்காங்க, நம்ம இன்னும் ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி. இதனால ஆஃப்டர் கோவிட் வந்து நமக்கான இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் பூம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதான் சார் மை கொஸ்டின். சார், இந்த கோவிடுக்கு அப்புறம் ஃபுட் இண்டஸ்ட்ரி இஸ் ஃபார் a very big change, பாசிட்டிவ் சேஞ்ச். நம்பர் 1, ஹெல்த் ப்ராடக்ட்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவிடுக்கு அப்புறம்னு மட்டும் இல்லை, இப்போ வந்து அவங்க சொன்ன பார்த்தீங்கன்னா 90% சைலண்ட் பாப்புலேஷன். தே டோன்ட் பார்ட்டிசிபேட் இன் எனிதிங், தே டோன்ட் கிவ் தட் ஒப்பீனியன், தே ஒன்லி அப்சர்வ் திங்ஸ். இந்த ஆட்கள் பூரா அவங்க தலைக்கு ஏறிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா இம்யூனிட்டி. அதாவது ரெகுலரா சாப்பிட்றவங்க இப்ப ஏன் வந்து இட்டாலியில நிறைய இருக்கு, ஜெர்மனில நிறைய இருக்கு, இந்தியாவில இல்லைன்னா அவங்க என்ன ஒரு காமன் மேனே பதில் சொல்றாங்க, நம்ம உடம்புல இம்யூனிட்டி நிறைய இருக்கு சார். அந்த இம்யூனிட்டி வந்து எனக்கு இருக்கிற மாதிரி என் குழந்தைக்கு இருக்கா, என் பொண்ணுக்கு இருக்கா, என் பொண்ணுக்கு இருக்கிற மாதிரி அவங்க பொண்ணுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா இட்ஸ் கொஸ்டின். பிகாஸ் தே ஆர் ஆல் ஃபாலோயிங் வெஸ்டர்ன் கல்ச்சர். ஸோ இந்த கல்ச்சர் வந்து திரும்ப இந்தியன் கல்ச்சருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த கோவிட்னால வந்துருக்கு. அப்போ அது எது மூலமா வரணும்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மூலமா தான் வரணும். ஸோ எனிதிங் விச் இஸ் கனெக்டட் டு இம்யூனிட்டி, I am telling you, that's for a big boom. I mean, we are in for a very big times as far as traditional, ethnic, native foods, which can you have to club it with immunity kind of a thing. So that has a great future. The companies which are already in that kind of a products, if they innovate and bring in some kind of a products, they are in for a big success. Thank you. Thank you, sir. Thank you so much. So here's another standard question, Mr. Nazar. Because in the COVID, there's been a lot of lockdown, but e-commerce companies are still going on. Assuming that after 15th of March, there is a relaxation for courier companies, then is it important for any traditional company to focus on e-commerce? Adavadhu mom and pop store adum irukkiradhu important. In addition to that, should every business also have an e-commerce angle? So that edana baadhippu vanduchna, at least e-commerce will still continue. Even with or without corona, I think e-commerce, you have to get into that because that's a growing business and the world is traveling towards it. It's the only difference. If you go to Europe, the people say that it is 30% e-commerce, 70% traditional. When you come to India, it is 15% e-commerce and 85% traditional. But this 15% will grow up. It will not stand in 15. So my assessment is 40% will be e-commerce of other products. Since I am in food products will always be 60% traditional, 40% e-commerce. So அந்த உங்க ப்ராடக்ட்டை பொறுத்து e-commerce வளரதான் செய்யும். A budget or a concentration or a branching out to e-commerce is necessary. It's necessity today. You have to get into that. There's no other choice. Yeah. Mr. Nazar, you started this in you started Manna Foods in 2000, and then 15 years kapru you took your first funding.
எதுக்கோசரம் நீங்க ஃபண்டிங் பண்ணீங்க? அண்ட் இப்போ வந்து யூ ஹேவ் 2 rounds of funding. So why and what are the why should startup companies also expand and scale up? சரி, நம்ம வந்து முன்னால உள்ள பிசினஸ்க்கு இப்போ உள்ள பிசினஸ்க்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னால வந்து எங்க ஊர்ல ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், நடராஜா ஸ்டோர்ஸ் ஒரு கம்பெனி இருந்தது. 5 தலைமுறையா இன்னும் நடராஜா ஸ்டோர்ஸ் அவங்க தான் நடத்திட்டே வராங்க. பட் பெரிய வளர்ச்சி இல்லை. ஏதோ அவங்க கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அது கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படின்னா நீங்க யூ நீட் மணி. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரினர்ஸ் லைக் மீ டு நாட் ஹவ் மணி. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ஒன்று 2 விஷயங்கள், ஒன்று வந்து ஸ்கேல் அப் பண்ணணும்னு நினைச்சு கொண்டு போய் எங்கேயாவது மாட்டிக்குவோம். இல்லை ஸ்கேல் அப் பண்ண வேண்டாம் அப்படின்னா நம்ம வளரவே முடியாது. ஏன்னா நம்ம அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு வந்து போற போக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னா, unless you are big, you cannot survive today. You will be killed. Either you try to be big or you try to sell out the business. This is what the ground rules today. அப்போ வந்து நான் என்ன இது பண்ணேன்னா, when we had a very bad experience with lot of debts, we have as a company decided we should not go for big debts. We should go for equity. Wherever maybe your freedom is curtailed, you may lose your brand, nothing wrong in it, as long as the business goes well. So we shared our share pattern with, that's how we went for a fundraising in 2015, and we had excellent partnership with our equity partners. And second, because the first வந்ததுனால நம்ம வந்து நிறைய ஸ்கேல் அப் பண்ணோம், ஆல் இண்டியா போனோம், நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் கொண்டாந்தோம், நிறைய இன்னோவேஷன்ஸ் கொண்டாந்தோம். ஸோ வி ஹேவ் டு கோ ஃபார் second fundraising in 2018, that went. And that's what I'm telling. Today, when I spoke to Mr. Kripashankar yesterday, I was explaining to you today, founder of Manna products, today a mentor of 15 different brands, and I myself is working and showing path mentoring for 15 different companies. சொன்னேன் இப்போ வந்து இந்த சமோசா கம்பெனி ஆர் இந்த தோசை கம்பெனி இல்லை இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து ஐ பீன் அட்வைசிங், பிகாஸ் that is how I think I should use my time in developing people now, developing multiple brands instead of concentrating on one thing, because at one point you have to professionalize your organization. So that's what we are doing, and that's the reason we went for it. Thank you.